வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போது யூடியூப் சேனல். நாளைக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே, அதுவும் 51வது பர்த்டே. பார்க்கறதுக்கு 51 வயசு பையன் மாதிரியாங்க இருக்காரு. இவருக்கு 51 வயசு அப்படின்னு சொன்னால் இவரை படைச்ச ஆண்டவனாலேயே நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் போக போக எங்காயிட்டே போகிறாரு. என்ன தாடி மட்டும் வெள்ளையாக இருக்குது. அதுவும் ஒரு சில ஹேட்டர்ஸ் இவர் என்னப்பா டை அடிச்சு ஊரை ஏமாத்துறாரு அப்படின்னு கதறனால, சரி அழுவாத நான் டை அடிக்கல போதுமா அப்படின்ட்டு இப்போ வெள்ளை தாடியோட நம்ம தளபதி வளம் வந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் டை அடிச்சுமே நாளைக்கு போய் சேர்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இவர் வெள்ளை தாடியில் கூட வெகுளியா சிரிக்கிற குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த 50 வயசு குழந்தைக்கு தான் நாளைக்கு 51வது பர்த்டே. வழக்கமா இவரோட பர்த்டேவோ இல்லை இவர் நடித்த படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆனால் அந்த இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையுமே தளபதி ஃபேன்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. அதே போல தான் இந்த வாட்டியுமே ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் இந்தியாவிலே நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. இது விஜய் ஃபேன்ஸுக்கு இது தடவை இல்லை, இதோட இது நிற்க போகிறதில்ல அப்படின்ட்டு கமல் டைலாக் தான் எனக்கு சொல்ல தோணுது. அதே நேரத்தில் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு, இன்றைக்கி நைட்டுன்னு சொல்கிறதா இல்லை நாளைக்கு காலைன்னு சொல்கிறதா, சரி இன்றைக்கி நைட்டுன்னே சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஜனநாயகன் படத்துலேருந்து த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்ட்டு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த கிளிம்ஸோட டியூரேஷன் 51 செகண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விஜயோட வயசு 51. ஸோ இதை குறிக்கிற மாதிரி தான் இந்த கிளிம்ஸோட டியூரேஷனையும் 51 செகண்டில் கட் பண்ணியிருக்காங்க.